ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போக போகிறோன்னா தென்காசி மாவட்டத்தில் கடையங்கிற ஒரு ஊரில் தோரணமலை முருகன் டெம்பிள் இருக்குது. அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். இது வந்து படிக்கட்டு ஏறி மேலே போய் முருகரை போய் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த கோயிலுக்கு இதோட நான் 3ஆவது டைம் வரேன். இந்த டைம் வந்து லாஸ்ட்டு 2 டைமும் நான், என் ஹஸ்பண்ட், எங்கள் அம்மா மட்டும் தான் வந்திருந்தோம். இந்த டைம் வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து எல்லாத்தையுமே நாங்கள் கூப்பிட்டு வந்திருந்தோம். இவங்கெல்லாம் ஃபஸ்ட் டைம் தோரணமலை முருகன் கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. இவங்களை எல்லாத்தையும் நம்ம முருகரை போய் காமிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து கீழே உள்ள சாமி எல்லாம் சுற்றி கும்பிட்டுட்டு, கீழே ஒரு முருகர் இருக்கார், அவரையும் நல்லா கும்பிட்டுட்டு மேலே நல்லபடியாக ஏறணுங்கிறதுக்காக நம்ம முருகரை கும்பிட்டுட்டு மேலே ஏற போகிறோம். ஆக்சுவலி என்னென்னா, இன்றைக்கி வந்து நல்ல மழை இருந்துச்சு. எங்கே ஏற போகிறோம், ஏற முடியுமாங்கிற ஒரு டவுட்டில் தான் வந்தோம். ஆனாலும் பரவாயில்ல, எப்படியா இன்றைக்கி நம்ம முருகரை பார்த்தே ஆகணுங்கிற ஒரு குறிக்கோளோடு இன்றைக்கி நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். வந்து ஒரு நம்பிக்கையோடு இப்போ ஏறிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஏறும்போது சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மழையில் நனைஞ்சிக்கிட்டே தான் நாங்கள் ஏறிக்கிட்டு இருக்கோம். சரி, எப்படியாவது முருகரை பார்த்துடலாங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால தான் நாங்கள் மேலே போய்கிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து போகிற இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு 6 மண்டபம் இருக்குது. ஒவ்வொரு மண்டபத்துலையும் நம்ம ரெஸ்ட் எடுத்து போய்க்கலாம். இப்போ நாங்கள் ஒரு மண்டபத்தில் உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நடந்து போகலானுங்கிற ஒரு பிளானில் ஏறி உட்காந்துருக்குறோம். பாருங்கள், நாங்கள் எல்லாருமே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்குறோம். நல்ல சரியான மழை, எல்லாருமே நல்லாவே நனைஞ்சிட்டோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஏறலான்னு சொல்லிட்டு ஏறினோம். அதனால் என்னால் முடியலை, ரொம்ப டயர்டான மாதிரி இருக்கு. ஏன்னா மழையில் நனைஞ்சிட்டு ஏறதுனால. இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது நான் முருகரை போய் பார்க்கணுங்கிற ஒரு உற்சாகத்தோடு மறுபடியும் நான் கிளம்பிட்டேன். வாங்க நம்ம போய் பார்க்கலாம். நல்ல மழை ஃப்ரெண்ட்ஸ், மழையில் நல்லா நனைஞ்சாச்சு. ஆனாலும் இதுவும் ஒரு புதுவித அனுபவமாக தான் இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைம் இப்படி நனைஞ்சிக்கிட்டே நாங்கள் முருகரை போய் பார்க்க போகிறோம். 2 டைமும் இந்த டைம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா ஃபேமிலியோடு வந்திருந்தோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, லாஸ்ட்டு 2 டைம் எங்கள் அம்மா எங்கள் கூட வந்திருந்தாங்க. ஆனால் அவங்களால 2 டைமுமே ஒரு மண்டபம் 2 மண்டபத்தை தாண்டி ஏற முடியல. ஆனால் இந்த டைம் எப்படியாவது முருகரை பார்த்துடலாங்கிற ஒரு எண்ணத்தில் மேலே வராங்க. இன்னொன்று என்னென்னா, அவங்களோட சிஸ்டர்ஸும் வந்திருந்ததுனால அவங்க கூட கொஞ்சம் எனர்ஜியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எப்படியோ ஏறி வந்துட்டாங்க. வந்து முருகரை பார்த்துடலான்னு ஒரு ஐராக்கியத்தோடு வந்துட்டாங்க. அது போக நாங்கள் போகிற இடத்துல நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டே போனோம். அப்புறம் வந்து நாங்கள் கோயில் பக்கத்தில் கிட்ட நெருங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போய் மேலே எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மேலே கோயிலில் எப்படி இருக்குங்கிறத நான் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். பாய்.